TypeScriptல இருக்க ஜெனரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். கோடிங்கில் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது நம்ம ரீயூசபிள் கோட் எழுதுறது. ஸோ ரீயூசபிள் கோட் எழுதுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஜெனரிக்ஸ். ஸோ ஜெனரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெனரிக்ஸ் மட்டும்தான் வச்சு ரீயூசபிள் கோட் எழுத முடியுமானா இல்லை. நமக்கு வந்து டைப்ஸ்கிரிப்டில் எனி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அது வச்சு நம்ம ரீயூசபிள் கோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஜெனரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா பராம்ஸ் அக்செப்ட் பண்ணோம். அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அனுப்புகிற பராம்ஸை அரேவாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் டூ அரே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பராம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வாங்குகிறேன், நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ ஒய் அதுவும் நம்பராக வச்சுக்கலாம். இசட் நம்பர். ஸோ இப்போது நமக்கு இங்கே வந்து ரிட்டர்னில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ XY Z தானே வருது. XY Zட்டையும் நம்ம ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணலாம். ஸோ லெட் அரே ஈக்குவல் டு 2 அரே அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நம்பர் அப்படின்னு டைப் கொடுக்குறனால நான் இங்கே வந்து 1 2 3 அப்படின்னு அனுப்புகிறேன். தென் இதை கன்சோல் லாக் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பராம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோமோ அதை அரேவாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து அதான் பண்ணுது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதே ஸ்ட்ரிங் வந்து இப்போ நான் ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு எரர் வரும். ஏன்னா நம்ம நம்பர்ன்ற டைப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகாதுல்ல. இப்போது ஸ்ட்ரிங் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஜெனரிக்ஸை விட்டுருங்க. நம்ம ஜெனரிக்ஸ் இனிமேல் தான் இது பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரிங் வேல்யூ இது அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்பர் அப்படின்ற டைப் வந்து நம்ம எனி அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து ரீயூசபிள் கோடு தான். ஏன்னா நம்ம எனி அப்படின்னு மாற்றிருக்கோம். இனிமேல் இங்கே போயிட்டு நான் 1 கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். சாரி. ஓகே. இப்போ 1 2 3 வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம். இப்போ ஒர்க் ஆகும். அதே இது 1 2 3 நம்ம நம்பராக கொடுத்தாலும் இப்போ வந்து ஒர்க் ஆகும். அப்போ எனி வச்சு யூஸ் பண்ணி நம்மளால் ரீயூசபிள் கோட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எனின்ற டைப் கொடுக்குறப்போ அது எந்த டைப் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போது இந்த 3 வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறத இப்போ நான் நம்பராக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்பராக சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணனாலும் இப்போ நமக்கு எதுவும் எரர் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரே வந்து ஸ்ட்ரிங்கும் இருக்குது, நம்பரும் இருக்குது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எனி டைப் எனி யூஸ் பண்ணுறதுனால அந்த பிஹேவியர் இருக்குது. ஆனால் இது நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கிடையாதுல்ல. நம்ம டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக் டைப்பிங் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எனி வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணுவோம். ஸோ எனி வச்சு நம்ம ரீயூசபிள் கோட் கிரியேட் பண்ண முடியும். பட் அது நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஜெனரிக்ஸ். இந்த சேம் ஃபங்க்ஷனை இப்போ ஜெனரிக் வச்சு ரீரைட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ 2 அரே இருக்குது. நான் 2 அரே ஜெனரிக் அப்படின்னு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரிக் யூஸ் பண்ணுறப்போ எப்பயுமே டைப் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனி ப்ரீவியஸாக வந்து நம்பர் கொடுத்ததும் தென் எனியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது எதுவுமே தேவை கிடையாது. நான் டைப் பதிலாக இங்கே டி அப்படின்னு ஒரு லெட்டர் அல்ஃபபெட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன அல்ஃபபெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ராக்டிஸ் என்ன காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்மட் என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஏதாவது ஒரு அல்ஃபபெட் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் டி யூஸ் பண்ணலாம், இதுக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணலாம், எது வேணால் அக்செப்ட் பண்ணிக்கும் ஜெனரிக். ஆனால் என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் படி அது எப்போயுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்க ஒரு அல்ஃபபெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து டி இங்கே எனின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா டி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அது மாதிரி சின்டாக்ஸ் படி இங்கே வந்து ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நான் டி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சேம் ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்து போயிடுச்சுல. அதே பர்பஸ் தான் இந்த ஃபங்க்ஷனும் பண்ணுது. ஆனால் என்னென்னா நம்ம ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறப்போ அது ரீயூசபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டைப்புமே கொடுக்கல. இப்போ நான் இங்கே வந்து ஹவர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு டைப்பே எதுவும் கிடையாது. டி அப்படின்ற ஒரு டைப் எடுத்துக்குது. XYZ வந்து டி டைப்பில் இருக்குது. ரிட்டர்ன் ஆகும்போது டீல ஒரு அரே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதில் டைப்பே கிடையாது. ஸோ அதை எப்பயுமே அப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறப்போ ஜெனரிக்ஸில் நம்ம என்ன டைப் அப்படின்னு கொடுக்க மாட்டோம். நம்ம அதை எப்போ இன்வோக் பண்ணுறப்போ தான் டைப் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே கிரியேட் பண்ணுறேன். சாரி. ஸோ let
இது ஜெனரிக் அரே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ண போகிற அரே வந்து அப்படி ஜெனரிக் அரே நேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கால் பண்ணுறேன் டு அரே ஜெனரிக் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது நம்ம இங்கேயும் வந்து பாஸ் பண்ணுறோம்ல, டைப் வந்து பாஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த டைப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு இனிஷியலாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தோடனே இப்போ ஹவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே XYZ வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சுல. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். ஸோ A B C அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த அரே வந்து கன்சோல் லாக் பண்ணலாம். ஸோ இப்போ ஜெனரிக் அரே கன்சோல் லாக் பண்ணோம்னா நமக்கு நார்மலாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ABC நம்ம ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கனால ABC அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்து நம்பர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ நான் ஹவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து XYZ வந்து நம்பராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே பாஸ் பண்ணுற வேல்யூஸும் நம்பர் தான் வந்து பாஸ் பண்ணணும். இப்போ 1 2 3 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் அரே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சேம் தான், இதே மாதிரி நம்ம பூலியன் அப்படின்னு கொடுத்தாலும் பூலியனும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இது வந்து ஏன்னா வந்து இது டைப் இண்டிபெண்ட்டாக இருக்குது, இதுக்கு டைப் வந்து கிடையாது. நம்ம அதை எப்போ இன்வோக் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து டைப் பாஸ் பண்ணுவோம். டைப் பாஸ் பண்ணுறப்போ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஹவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு எல்லாமே எடுத்துச்சு, பெராம்ஸ் வந்து நம்பராக இருக்குது, நமக்கு ரிட்டர்ன்லேயும் ஒரு நம்பர் அரே அப்படி தானே வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து ஜெனரிக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்க ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஜெனரிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரீயூசபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மல்டிபிள் டைப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஜெனரிக்ஸ் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப் தானே யூஸ் பண்ணியிருந்தோம், நம்ம நம்பர் யூஸ் பண்ணியிருந்தோம், நம்பரை வந்து எனியால் ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ எனி வந்து ஜெனரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது பெராம்ஸ்லாம் மல்டிபிள் டைப்ஸில் இருந்தால் அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், அது பிரிண்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி தான் பேராமீட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அதை கன்சோல் லாக், அந்த என்ன டைப்போ அந்த டைப்பை வந்து கன்சோல் லாக் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இப்போது 3 பேராம்ஸ் வச்சுக்கலாம். A வந்து X அப்படின்ற டைப்பில் கொடுத்துக்கிறேன். தென் B வந்து Y, தென் C வந்து Z அப்படின்னு ஒரு டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஆங்குலர் ப்ராக்கெட்டில் இந்த 3 டைப்ஸும் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ எக்ஸ் கமா, ஸோ இது ஆட்டோ சஜஷன் அந்த HTML-ஓட டேக்ஸ்லாம் வருது, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. ஒய் அண்ட் இசட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கன்சோல் லாக் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் என்ன, நம்ம பெராம்ஸ் வந்து என்ன டைப் அப்படின்னு கன்சோல் லாக் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே போயிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு A இஸ் இங்கே வந்து நம்ம டைப் என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறேன், டைப் ஆஃப் A அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் B இஸ் டைப் ஆஃப் B கொடுத்துக்கிறேன். C இஸ் டைப் ஆஃப் C. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் பிரிண்ட் வேல்யூஸ் இன்வோக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன் தான். நம்ம XYZ அப்படின்னு என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் வந்து வர பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுறேன். இன்வோக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன வேணால் பாஸ் பண்ணலாம். இப்போ நான் 1ன்னு பாஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் பெராம்க்கு. நெக்ஸ்ட் இதில் 1 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். தென் ட்ரூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு A இஸ் நம்பர், B இஸ் ஸ்ட்ரிங், C இஸ் பூலியன் அப்படின்னு வந்துருக்குல்ல. அது நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அந்த டைப் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் லாஸ்ட் நம்பர் வந்து மூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா A இஸ் ஸ்ட்ரிங், B இஸ் பூலியன், C இஸ் நம்பர் அப்படின்னு நம்ம பெராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம 3 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். அது என்ன டைப்பில் வேணால் இருக்கலாம். நம்ம என்ன டைப் அனுப்புனாலும் வந்து பாஸ் மீன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகும். ஸோ ஜெனரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரீயூசபிள் கோடாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா பெராம்ஸும் ஜெனரிக்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் கிடையாது. நம்ம வந்து மிக்ஸ்டாகவும் கொடுக்கலாம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க கோடு வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ அதே சேம் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம வெறும் ஜெனரிக்ஸ் மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். XYZன்னு வந்து கொடுத்துருக்கோம். நான் இங்கே டி அப்படின்னு டைப் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த காம்பினேஷனும் நமக்கு ஒர்க்காக தான் செய்யும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஹாய் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் வந்து ஒர்க்காக தான் செய்யும், எரர் எதுவும் வராது. ஸோ நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஜெனரிக்ஸும் வந்து இருக்கலாம், சேம் ஃபங்க்ஷனில் ஜெனரிக்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம டைப்பும் வந்து கொடுத்து ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் வந்து நம்ம ஜெனரிக்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரீயூசபிள் கோட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் ஜெனரிக்ஸோட பேசிக் சின்டாக்ஸ் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அரேஸ் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸோட எப்படி ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.